மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற இதை பார்க்கிற கர்த்தருடைய மக்கள் உங்களோ ஒருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எம்எல்டி குடும்பம் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த தலைப்பை உங்கள் முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள். இந்த வார்த்தை தேவன் சபைக்கு இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறாரானால், இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மனதிலே சிந்திக்க வேண்டியது, நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் என்று. நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள் என்பதை இன்றைக்கு சபை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் மனதிலே சிந்திக்க வேண்டும். எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ வாழ்ந்த நம்மை கர்த்தர் ரட்சித்து சபையிலே சேர்த்து அவரோடு கூட அந்த ஞான ஸ்நானம் என்கிற அந்த உடன்படிக்கையிலே நம்மை இணைத்து அபிஷேகத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மளை நிரப்பி ஆவியின் வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த நாட்களில் சபையிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் சபை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நம்முடைய மனதில் சிந்திக்க வேண்டியது, இவையெல்லாம் ஏன் என்னோட வாழ்க்கையில் நடந்தது? நாம் ஒரு பாடலை நாம் பாடினோம், யாரும் அறியாத நம்மை நன்றாய் அறிந்து தேடி வந்தார் என்று நம்ம பாடினோம். இப்போ இந்த உலகத்தில் யாரும் அறியாத இருந்த நம்மை நன்றாய் அறிந்து நம்மை தேடி வந்து அவருடைய சொந்த ஜனமாய், அவருடைய சொந்த பிள்ளையாய் அவர் நம்மளை மாற்றி சபையிலே கர்த்தர் நம்மளை அவர் வைத்திருக்கிறாரானால், இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் இதை நாம் சிந்திக்க வேண்டும். நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ஏன் இவை எல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்தது? ஏன் இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்து திருச்சபையிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரான் என்று நாம் நினைத்து நாம் சிந்திக்கும் போது நம்முடைய மனதில் வர வேண்டியது என்னன்னா, நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள். தேவனுடைய சனமே, இந்த நாட்களில் சபை அதை மறந்து இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதை மறந்து போனவர்களாக இன்றைக்கு வாழுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்திலே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள் என்ற அந்த அங்கீகாரத்தை இன்றைக்கு சபை மறந்து போனபடியினால் உலகத்தோடு அந்த ஒத்த வேஷம் தரித்தவர்களாக இன்றைக்கு வாழுகிற வாழ்க்கை இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவ சமுதாயத்தில் எங்கும் பார்க்க முடிகிறது. ஒரு காலங்களில் விசுவாச மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக காணப்பட்டது. ஒருவரை பார்க்கும்போது இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும், வேறொருவரை பார்க்கும்போது இவர்கள் உலகத்தார் என்று சொல்ல முடியும். ஆனால் இந்நாட்களில் அப்படி பார்க்கும்போது சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம், விசேஷமாக விசுவாசிகள் என்று பெயர் பெற்றிருக்கிற விசுவாச மக்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரியவர்கள், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்,
கர்த்தருடைய கிருபைகளினால் நிறையப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த நாட்களிலே அந்த வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? ஒன்றுதான், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள் என்கிற அந்த ஒன்று மறந்து போனபடியினாலே. அப்போ இன்றைக்கு சபை, இன்றைக்கு கர்த்தருடைய ஜனம் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? நம்முடைய நினைவிலே நாம் கொண்டு வர வேண்டியது என்ன அப்படின்னா, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். அப்போ நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். இதுதான் கிறிஸ்துவ சமுதாயத்திலே ஒரு நடைமுறையிலும் நமக்கு உண்டு. நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவ குடும்பங்களிலே கர்த்தர் குழந்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளை கர்த்தருடைய ஆலயத்திலே முன்பாக கொண்டு வந்து கர்த்தர் அந்த பிள்ளையை கொடுத்தபடியினால், கர்த்தர் அந்த குழந்தையை தந்தபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் விதமாக அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அந்த பிரதிஷ்டைக்கு குழந்தையை முன்பாக பெற்றோர் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அந்த பிரதிஷ்டை அந்த குழந்தைக்கு நாம் அங்கே வைக்கிறோம்? ஏன் அந்த பிள்ளைக்கு அந்த பிரதிஷ்டை நாம் பண்ணுகிறோம்? அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை பெற்றோர் அறிந்து அந்த பிள்ளை வளரும் பொழுது கர்த்தருக்காக வளர வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக நிற்க வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்கிற பிரதான நோக்கமே. அப்போ ஒரு பிள்ளையை, ஒரு குழந்தையை கர்த்தருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்ய இப்படி ஒரு நோக்கம், இப்படி ஒரு சித்தத்திற்குள்ளாக பெற்றோர் கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளையை பிரதிஷ்டை செய்கிறார்கள் என்றால், என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, கர்த்தர் நம்மளை ரட்சித்து அவருடைய சபையிலே நம்மளை சேர்த்திருக்கிறார் என்றால், அவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் நம்மளை நிறுத்தியிருக்கிறார் என்றால், அதற்கு ஒரு நோக்கம், அதற்கு ஒரு திட்டம் உண்டு, அதற்கு ஒரு தேவ சித்தம் உண்டு. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தர் நம்மளை சபையிலே அவர் வைத்திருக்கிறார். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இல்லை பாஸ்டர், எனக்கு அப்படியெல்லாம் ஒரு பிரதிஷ்டை எனக்கு குழந்தையில நான் இருந்தபோது எனக்கு அப்படி பண்ணலை, எனக்கு செய்யலை, நான் இப்பொழுது தான் பாதியில் ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்பொழுதுதான் ஆண்டவருக்குள்ளாக நான் வந்தேன், எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் சபையிலே செய்யலை. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவத்திற்குள்ளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற குடும்பங்களிலே கூட அநேக பிள்ளைகள் இன்றைக்கு சொல்லுவாங்க, எனக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாது என்று சொல்லி. நான் ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் சபையில் சேர்க்கப்பட்டீர்களோ, நீங்கள் சேர்க்கப்பட்டு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக உங்களை அவர் நினைத்து அவருடைய பிள்ளையாய் அவர் இந்த சபையில கர்த்தர் உங்களை நாட்டினாரோ, அப்பொழுதே நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நாம் ஒன்றை நாம் அறிய வேண்டும், ஒவ்வொருவரும் நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். அப்ப பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாடைய நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். நான் சொன்னது போல கர்த்தர் ஒரு சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் கர்த்தர் நம்மளை பிரதிஷ்டை பண்ணினார்? ஏன் அந்த பிரதிஷ்டைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை கொண்டு போனார்? ஏன் அந்த பிரதிஷ்டை செய்து கர்த்தர் நம்மளை சபையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார்? ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதற்கு ஒரு தேவ திட்டம் இருக்கு. இன்றைக்கு அந்த நோக்கத்தை, அந்த தேவ திட்டத்தை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை செய்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்த காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசுகிறவராயிருக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது போல,
ஏதோ ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல, இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று கர்த்தர் நம்மளுக்கு தீர்மானித்து கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் தீர்மானிக்கப்பட்டவர்களாக, நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாக அவருடைய ஜனமாய் கர்த்தர் அவருடைய சபையை நம்மளை நாட்டியிருக்கும் போது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம் இன்றைக்கு நாம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இப்போ இந்த கூடாரத்திற்குள்ளாக நாம் இங்கே இருக்கிறோமானால், இந்த திருச்சபைக்குள்ளாக நாம் இருக்கிறோமானால், ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாக்கட்டும். வேதத்தில் ஒரு 3 தேவ மனிதர்களை உங்களுக்கு நான் காண்பித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பிரதிஷ்டையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பிரதிஷ்டை பண்ணின அந்த நோக்கத்தை நாம் எப்படி இன்றைக்கு செய்ய போகிறோம், நிறைவேற்ற போகிறோம் என்பதை ஆராய்ந்து இன்றைக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். முதலாவது ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு முன்பாக நான் காட்டுகிறேன். தேவன் ஏன் அந்த மனுஷனை பிரதிஷ்டை செய்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். நான் காட்டுகிற இவர்களை கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக பிரதிஷ்டையாக அவர்களை கர்த்தர் அழைத்து அவர்களை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணினார். பிரதிஷ்டை பண்ணினார் என்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல நமக்கு இருக்காது. அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் அவருடைய அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் கடந்து போன அந்த அவருடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக அவர்களை அழைத்து அவர்களை பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டையிலே அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அப்படிதான் இந்த இடத்துல முதல் ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஆபிராம் என்கிற அந்த ஒரு மனுஷனை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே அப்படிதான் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி என்று. இந்த ஆபிராமினோட வாழ்க்கை நமக்கு எல்லோருக்கும் நாம் நன்று அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆபிராமை கர்த்தர் அவர் அழைக்கிறார், சொல்லுகிறார், எல்லாவற்றையும் விட்டு உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அவர் சொல்லி சில ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். கொடுத்து கொண்டு வரும் பொழுது கீழே ஒரு வார்த்தை நாம் எப்படியாக நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் வருவீர்களானால், அங்கே கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, பிள்ளை இல்லாத ஒரு காலங்கள், இனி பிள்ளை பிறக்குமோ பிறக்காதோ என்கிற ஒரு சூழ்நிலை, பல கேள்விகளுக்குள்ளாக வாழுகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது கர்த்தர் தரிசனமாகிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அவருடைய வாழ்க்கையில கேள்வியாக இருந்த ஒன்று, சந்தேகமாக இருந்த ஒன்று, கிடைக்குமா என்று, நடக்குமா என்று, வருமா என்று ஒரு சூழ்நிலை எதிர்பார்த்திருந்த ஒரு காலங்கள், எங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்ட ஒரு காலங்கள், இன்னும் எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று ஏங்கி இருந்த ஒரு காலங்கள்,
இந்த கால சூழ்நிலை வார்த்தை வருகிறது, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்க? இந்த வார்த்தை எப்படி நீங்க பார்க்கிறீங்க? ஒரு பிள்ளை இருந்து, ஒரு குழந்தை இருந்து இந்த வார்த்தை வந்திருந்தா, எதை விட்டு வர சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து வந்தது போல குழந்தையும் அப்படி கர்த்தர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இருந்திருக்க கூடும். ஆனால் குழந்தை இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வார்த்தை என்னன்னா, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். உன் சந்ததிக்கு. அதை அண்டர்லைன் பண்ணுங்க, உன் சந்ததிக்கு. அப்படின்னா சந்ததி இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில், சந்ததி உண்டாகாத இருக்கிற ஒரு நிலையிலே சந்ததி உண்டாகும் என்று அந்த இடத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரானால், ஆபிரகாமை இந்த இடத்துல கர்த்தர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். என்ன பிரதிஷ்டை தெரியுமா? இதில் ஆபிரகாம் மூலமாக சந்ததி உண்டாகும் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மூலமாக அதை கர்த்தர் வைத்தபடினால் அந்த ஒரு பிரதிஷ்டையை ஆபிரகாம் பெற்றிருந்தார். ஆபிரகாம் மூலமாக சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே. அப்படியானால் அந்த சந்ததி உண்டாக, அந்த சந்ததிக்கு காரணமாக, அந்த சந்ததி பேர் பெற, சந்ததி வெளிப்பட காரணமாக இருந்தது ஆபிரகாம். அப்ப சந்ததி உண்டாகும்படி கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணினார். அந்த பிரதிஷ்டையிலே ஆபிரகாம் உண்மையாயிருந்து, பொறுமையாயிருந்து, தன்னோட விசுவாசத்திலே வேதம் சொல்லுகிறது வல்லவனாக இருந்தார் என்று. அப்படி காத்திருந்து விசுவாசத்திலே பொறுமையாக நீதிமானாக இருந்தபடியினால் ஆபிரகாம் மூலமாக அந்த சந்ததியை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார், சந்ததியை காண செய்தார். அப்போ ஒரு சந்ததி உண்டாவதற்கு ஆபிரகாமை பிரதிஷ்டை பண்ணினார் என்றால், ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி வருவதற்கு ஆபிரகாமை கர்த்தர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றால், நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. சும்மா கர்த்தர் யாரையும் அவர் அழைக்கிறவர் அல்ல. எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ இருந்த நம்மை கர்த்தர் அழைக்கிறார்னா அது சும்மா இல்லை, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப ஆபிரகாமை அழைத்ததற்கு ஒரு நோக்கம், ஆபிரகாமை பிரதிஷ்டை செய்ததற்கு ஒரு நோக்கம் என்னன்னா, ஆபிரகாம் மூலமாக அந்த ஜெனரேஷன் சந்ததி உண்டாக்கும்படி. இந்த சந்ததி தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சந்ததியாய் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருக்குன்னு ஒரு சந்ததி வேண்டும், அவருக்குன்னு ஒரு ஜனம் வேண்டும், அவருக்குன்னு ஒரு மக்கள் வேண்டும், அவருக்குன்னு ஒரு ஜாதி மக்கள், அவருக்குன்னு ஒரு கூட்டம் வேண்டும், அவருக்கென்று ஒரு பிள்ளைகள் வேண்டும். அது எங்கே ஆண்டவர் அதை ஆரம்பிக்கிறார்னா, அது எங்கே தொடங்க செய்கிறார்னா, ஆபிரகாம் மூலமாக. பாருங்க, அப்ப அவருக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் அழைத்து பிரதிஷ்டை செய்கிறார். அப்படின்னா இன்றைக்கு உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அதற்கு பிரதிஷ்டை அவசியமாக இருக்கு. அதற்காகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பிரதிஷ்டை பண்ணி இந்த கூடாரத்திற்குள்ளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பிரதிஷ்டை, ஒரு சந்ததிக்கு அவசியம் என்று கர்த்தர் கண்டார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு பிரதிஷ்டை அவசியம் என்பதை அறிந்து உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல வைத்திருக்கிறார். இதை மறந்து போகாதீங்க. அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும்
சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். அது எங்கே தொடங்கினது? ஆபிரகாம் மூலமாக தொடங்கினது. அப்போ ஒரு சந்ததி உண்டாக, அவருக்கென்று ஒரு ஜாதி உண்டாக கர்த்தர் ஆபிரகாமை பிரதிஷ்டை பண்ணினார். இரண்டாவது ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆதி ஆகமம் 32ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே ஒரு தேவ மனுஷனை நம்மளோட முற்பிதா நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே யாக்கோபை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபு. அந்த சந்ததியிலிருந்து வருகிற மனுஷன் இந்த யாக்கோபு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபை கர்த்தர் பிரதிஷ்டை செய்தார். எண்ணத்திற்காக கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எண்ணத்திற்காக, எதற்காக கர்த்தர் யாக்கோபை பிரதிஷ்டை பண்ணினார் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு வசனத்தை நான் காட்ட நான் விரும்புகிறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மேலே 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றான். 28ஆம் வசனம், அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பேர் என்னன்னு கேட்கிறாரு, யாக்கோபுன்னு சொல்லுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் யாக்கோபுடைய பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். என்ன பார்க்கிறோம்? இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், இஸ்ரவேல் எண்ணப்படும். அப்போ யாக்கோபை பிரதிஷ்டை பண்ணினதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ யாக்கோபினுடைய தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை கர்த்தர் கொடுத்தார். அந்த சந்ததிக்கு கர்த்தர் ஒரு பெயரை கர்த்தர் வைக்கிறார். பொதுவான ஒரு பெயரை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. ஆனாலும் அவருடைய பார்வையிலே நமக்கு சில பெயர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு என்னை பார்த்தா நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. எனக்கு ஒரு பெயர் இருக்கு, இருந்தாலும் என்னை பார்க்கும்போது என்ன பெயரை வைக்கிறீங்க? பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, போதகர் என்று சொல்லி. என்னை யார் பார்த்தாலும் என்னோட பெயர் இல்லை, எதை தான் கூப்பிடுவாங்க? பாஸ்டர். இப்போ இவர் ஊழியக்காரர் என்றால் இவரை பாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுகிறதுக்கு இருக்கு. அதே போல ஒரு சபையில் கலந்து கொள்ளுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? விசுவாசி. என்னதான் அவருக்கு ஒரு பெயர் இருந்தாலும் அவளுக்கு என்ன ஒரு பெயர்? விசுவாசி, பிலீவர்ஸ். ஒரு பெயர், பொதுவான ஒரு பெயர். அப்படிதான் இந்த இடத்துல ஆபிரகாமுடைய குமாரனுக்கு ஈசாக்கு என்ற ஒரு பெயர் இருந்தாலும், ஈசாக்கு பெற்றெடுத்த யாக்கோபுக்கு யாக்கோபு என்ற ஒரு பெயர் இருந்தாலும், அந்த பெயரில் சந்ததி வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. மாறாக இந்த யாக்கோபின் மூலமாக இனி வருகிற சந்ததி அது இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? யாக்கோபை பிரதிஷ்டை செய்து அந்த பிரதிஷ்டையின் மூலமாக யாக்கோபுக்கு பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். இனி யாக்கோபு அல்ல, இனி நீ என்னப்படுவாய்? இஸ்ரவேல் என்னப்படுவாய். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய மக்களுக்கு, அவருடைய ஜனத்திற்கு
அவருடைய ஜாதி பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறோம்? இஸ்ரவேல், இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் பிள்ளைகள், இஸ்ரவேல் புத்திரர். அதற்கு பிறகு வேறு அங்கங்கே பெயர்களை சொல்லுகிறதாக நம்ம பார்க்கல. இஸ்ரவேல், இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்று அவர்களுடைய பெயரை நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அப்படியானால் இங்கே யாக்கோபை கர்த்தர் பிரதிஷ்டை செய்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்னன்னா, அவருக்கென்று, அவருடைய கூட்டத்திற்கு, அவருக்கென்று, அவருடைய சந்ததிக்கு ஒரு பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெயரை எங்கே மாற்றுகிறார்னா, யாக்கோபின் மூலமாக அதை கர்த்தர் மாற்றுகிறார். மாற்றிருந்தா ஈசா கிட்டத்திலே கர்த்தர் மாற்றிருக்கலாம் தானே? இல்லைன்னா ஏசாவிடத்தில் மாற்றிருக்கலாம். இல்லாவிட்டால் யாக்கோபை விட்டு யாக்கோபுக்கு பின் வருகிற கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிற பிள்ளைகளிடத்தில் யாரோ கொண்டு கர்த்தர் மாற்றிருக்கலாம். ஆனால் ஏன் யாக்கோபை தேவன் அழைத்திருந்தார்னா, யாக்கோபின் மேல் அந்த பிரதிஷ்டை இருந்தது. யாக்கோபின் மேல் அந்த பிரதிஷ்டை இருந்தது. ஆகவேதான் யாக்கோபை என் ஆண்டவர் அழைத்து, இனி நீ யாக்கோபில்லை, இனி நீ யார்? இஸ்ரவேல். என் உன் மூலமாக இஸ்ரவேல் என்று என் ஜனத்திற்கு அது பெயராயிருக்கும், என் மக்களுக்கு இனி அது பெயராயிருக்கும். ஆகவேதான் இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? இஸ்ரவேல் சந்ததி என்று சொல்லுகிறோம். நாம் இஸ்ரவேல் சந்ததி, இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவ நோக்கம் நிறைவேற, தேவனுடைய திட்டம் நிறைவேற கர்த்தர் ஒரு மனிதனை கர்த்தர் அழைத்து பிரதிஷ்டை செய்கிறார் என்றால், அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார், செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்போ யாக்கோபை கர்த்தர் பிரதிஷ்டை செய்தது, பெயரை கர்த்தர் மாற்றுகிறார். கர்த்தர் ஒரு பெயரை கர்த்தர் வைக்கிறார். அது இன்று வரையிலும் அந்த பெயராக இருக்கு. அப்படியானால் என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தர் சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதற்கு ஒரு திட்டம் இருக்கு. அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். யாக்கோபு அதை நிறைவேற்றினார். அந்த பிரதிஷ்டையை யாக்கோபு நிறைவேற்றினார். எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ, எதற்காக கர்த்தர் யாக்கோபை தெரிந்தெடுத்தாரோ, எதற்காக கர்த்தர் யாக்கோபை கர்த்தர் பேர் சொல்லி தனக்கென்று அவர் அழைத்தாரோ, அதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். பிரதிஷ்டை பண்ணின மனுஷனாய் கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார் என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோட பிரதிஷ்டை என்னவா இருக்கு? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? யாக்கோபுவின் மூலமாக கர்த்தர் அதை செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு தேவ மனுஷனை உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால், இங்கே ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். என்னத்திற்காக பிரதிஷ்டை பண்ணினார் என்பதை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Exodus chapter 3 verses 12, it says like this. இப்படியாக நம்ம பார்க்கிறோம். அதற்கவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். அதே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எக்ஸோடஸ் chapter 12 verses 50, நம்ம அங்கே பார்க்கிறோம். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள், கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். கீழே 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு நேராக வருவீர்கள் என்றால், you see the chapter 13 verses 5, ஆகியால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர்
எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வர பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையை செய்வாயாக. நான் காண்பித்த, நாம் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது என்ன? எதற்காக மோசே பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் என்றால், இஸ்ரவேல் அதற்கு முன்னதாக ஆபிரகாமை கர்த்தர் பிரதிஷ்டை செய்தது ஒரு சந்ததியை உண்டாக்கும்படியாக கர்த்தர் அதை செய்தார் என்று நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த சந்ததிக்கு கர்த்தர் ஒரு பெயரை வைக்க கர்த்தர் யாக்கோபை பிரதிஷ்டை பண்ணினார். பிரதிஷ்டை பண்ணி யாக்கோபுடைய பெயரை கர்த்தர் அந்த இடத்துல அவர் மாற்றுகிறார், இஸ்ரவேல் என்று மாற்றினார். இப்போ இஸ்ரவேல் என்று பெயர் பெற்ற இந்த மக்கள் இப்போ அடுத்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்யணும். என்ன செய்யணும்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதமான தேசத்திலே அவர்கள் போய் சேர வேண்டும். அப்போ அவர்கள் அங்கே போய் சேர வேண்டுமானால் அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் இருந்த அந்த நிலையை கர்த்தர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கே ஆண்டவர் திட்டவட்டமாக மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். If you see the chapter 3 verses 7, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? இவர்கள் யார்? அந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறார், என் ஜனத்தின் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். என் ஜனம் என்று அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனம் யார்? எங்கிருந்து வந்தவர்கள்? ஆபிரகாமுடைய பிரதிஷ்டையில் இருந்து வந்தவர்கள். அங்கே ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியை, உன் சந்ததியை என்று சொல்லி அந்த சந்ததியை கொடுத்தார் பாருங்க. அந்த சந்ததியை யாக்கோபின் மூலமாக ஒரு பெயரை வைத்தார் பாருங்க, இஸ்ரவேல் என்று. அந்த இஸ்ரவேல் என்று பெயர் பெற்ற மக்களை தான் இந்த இடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம், மை பீப்பிள். அவர்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறார்களாம்? உபத்திரவத்தில் இருக்கிறார்கள், இடுக்கண்ணில் இருக்கிறார்கள், நெருக்கத்தில் இருக்கிறார்கள், பாடுகளில் இருக்கிறார்கள். அப்ப பாடுகளில் இருந்து கொண்டு, நெருக்கத்தில் இருந்து கொண்டு, இடுக்கத்தில் இருந்து கொண்டு அந்த ஆசீர்வாதமான அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் போக முடியாது, பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் அவர்கள் வெளியே வர வேண்டும். அந்த சூழ்நிலையில் இருந்து, அந்த நிலையில் இருந்து, அந்த இக்கட்டிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். ஆகதான் வேதம் சொல்லுகிறது, நான் பார்க்கவே பார்த்து, பார்க்கவே பார்த்து. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார், நான் பார்க்கவே பார்த்து, என் ஜனம் உபத்திரப்படுகிறதை நான் பார்த்து, ஸ்தோத்திரம், அவர்களை நான் இப்பொழுது வெளியே கொண்டு வரணும், நான் வெளியே கொண்டு வர இருக்கிறேன், அதற்கு நீதான் என்று சொல்லி மோசே கர்த்தர் கூப்பிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எதற்கு மோசே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்கென்று மோசே கர்த்தர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். மோசேயோட வாழ்க்கை நமக்கு தெரியும். அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி, அவர் எந்த இடத்துல அவர் வளர்ந்தார், எந்த சூழ்நிலை அவர் வளர்ந்தார், அவருடைய காலங்கள் எப்படி இருந்தது எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு மோசே வழி நடத்தி கொண்டு வந்தார்னா, அதற்கு ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருந்தார். அதுதான் அவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை வழி நடத்த வேண்டும் என்பது. அப்போ மோசேயின் மேலே இருந்த திட்டம் பெருசு. அப்போ கர்த்தர் மோசே பிரதிஷ்டை பண்ணினது பார்த்தீங்களா? அப்போ மோசேனுடைய பிரதிஷ்டை ரொம்ப ஒரு பொறுப்பான ஒன்று. அப்போ இந்த பிரதிஷ்டையை மோசே நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவரோடு கூட அவர் பேசுகிறார், சாக்கு போக்குகளை சொல்லுகிறார், தட்டி கழிக்கிறார், வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது என்னால் முடியாது, இது என்னால் செய்ய முடியாது, என்னால் போக முடியாது, மக்கள் நம்பார்கள், மக்களினை ஏற்றுக்கொள்ள மாட்டார், பலவிதமான காரியங்கள்
தேவனோடு கூட மோசே பேசுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய பிரதிஷ்டை அந்த இடத்துல மோசே நினைக்கல, மாறாக தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய கஷ்டத்தை அந்த இடத்துல முன்வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் மோசே கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி இருந்தபடியினால், அந்த பிரதிஷ்டை மோசே மூலமாக அது நடக்கணும்னு இருந்தபடினாலே, மோசே கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பார்வோனிடத்தில் போனது, பார்வோனுக்கு முன்பாக நின்றது, பார்வோனுக்கு முன்பாக பேசினது, பார்வோனுக்கு முன்பாக செய்த காரியங்கள், அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலை பார்வோன் மக்களை விடுவித்தது. விடுவித்த நாள் முதற்கொண்டு இஸ்ரவேல் மக்களை மோசே வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். 40 நாட்களில் போய் சேர வேண்டிய இடத்தை 40 வருஷங்கள் அந்த ஜனங்களுடைய இருமாப்பின் நிமித்தம், கடினமான அந்த இறுதி நிமித்தம் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும், தேவனுடைய சொன்னமே, மோசே எதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டாரோ அந்த பிரதிஷ்டையிலே உண்மையுள்ள மனுஷனாக பின்பு அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். யோர்தான் வந்தது, செங்கடல் வந்தது, பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது, பலவிதமான நெருக்கங்கள், ஆபத்துகள் எல்லாம் வந்தது. எல்லா சூழ்நிலையில் கடந்து வண்ணாந்திரத்தில் அவர் கடந்து போகும்போது ஜனங்களை வழி நடத்தின விதங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுக்கு என்னது தேவையோ, அவர்களுக்கு என்னது காரியமோ, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு கேட்டு வாங்கி அந்த ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை வழி நடத்தின விதம், தேவனுடைய சொன்னமே, பிரதிஷ்டை. பிரதிஷ்டை மோசேதான் வழி நடத்த வேண்டும், என் ஜனத்தை மோசேதான் வழி நடத்தி கொண்டு போகணும் என்று கர்த்தர் தீர்மானித்தபடினாலே அந்த அழைப்பை, அந்த பிரதிஷ்டையை கர்த்தர் மோசேயின் மேல் அதை வைத்து மோசே கொண்டு அதை கர்த்தர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒரு நோக்கம், ஒரு திட்டத்தை ஒரு மனுஷன் மேலே வச்சிட்டார்னா அந்த மனுஷன் மேலே கர்த்தரோட பிரதிஷ்டை விழுகும். அந்த பிரதிஷ்டையின் மூலமாக அதை செய்கிற வரைக்கும் கர்த்தர் விடுகிறவர் அல்ல, அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நம்ம அந்த 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனமும் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, எஸ், அவர்களை நடத்தினதை நம்ம அங்கே பார்க்கிறோம், அவர்களை நடத்தி கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, அப்போ மோசேயின் மேல் இருந்த அந்த பிரதிஷ்டை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது என்றால், இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற பிரதிஷ்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் மேல் இருந்த அந்த பிரதிஷ்டையை நீங்கள் என்ன, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? அந்த பிரதிஷ்டையின் மூலமாக தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் உங்களோட வாழ்க்கையில அதை நீங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்களா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அழகாய் கர்த்தர் நடத்தினா. இந்த நாட்களில் இஸ்ரவேல் சந்ததியாய், இஸ்ரவேல் புத்திரராய், இஸ்ரவேல் மக்களாய் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஏன் கர்த்தர் நம்மளை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார்? ஏன் நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாக நாம் சபையில் இருக்கிறோம்? வேதத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய நோக்கம், அதான் தேவனுடைய திட்டம், அதான் தேவ சித்தம். உங்களையும் என்னையும் கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறது. அதை நாம் வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் இப்படி ஆய் சொல்லுகிறது. Matthew's Gospel chapter 28 verses 20. If you see, அந்த இடத்துல நம்ம இப்படி ஆகி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள். ஒரே ஒரு காரியம்தான்,
மேலே சொல்லப்பட்டிருக்கிற 19ஆம் வசனம் அவருடைய ஊழியத்திற்கென்று அவர் பிரித்தெடுத்து அவருடைய ஊழியத்தில் நடத்துகிற ஊழியர்களுக்கு அது கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் 20ஆம் வசனம் அவரால் அழைக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், யாரையெல்லாம் கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறாரோ, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த 20ஆம் வசனத்தை கர்த்தர் அவருடைய நோக்கமாக, அவருடைய திட்டமாக, அவருடைய சித்தமாக நமக்கு இந்த இடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். அது என்னவா? உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். 2 விஷயம். அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யணுமா? உபதேசம் பண்ணணும். இப்போ உங்களோட பிரதிஷ்டை என்ன தெரியுமா? நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில் என்ன தெரியுமா? உபதேசம் பண்ண வேண்டும். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உபதேசம் பண்ணுகிறவர்களாய், இன்னும் ரட்சிக்கப்படாத இருக்கிற மக்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுகிறவர்களாய், தேவனை விட்டு தூரமாய் போனவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுகிறவர்களாய், இன்னும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத தூரமாய் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுகிறவர்களாய், இன்னும் தேவனை அறியாதபடிக்கு வாழுகிற மக்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுகிறவர்களாய் இன்றைக்கு நீங்கள் இருக்கும்படி கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். இதுதான் உங்களை கொண்ட பரலோக நோக்கம், இதுதான் உங்களை கொண்டு பரலோக திட்டம், இதுதான் உங்களை குறித்த பரலோக சித்தம். இதை நாம் இந்த நாட்களில் செய்கிறோமா? இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாக நாம் சபையில் ஏதோ வந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, மோசேயை போல தங்களோட பிரதிஷ்டையை நிறைவேற்றினவர்களாக, பிரதிஷ்டையை செய்து முடித்தவர்களாய் இந்த இடத்துல நாம் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? உங்களோட பிரதிஷ்டை எப்படிப்பட்டதாக இருக்கு? உங்களோட பிரதிஷ்டை அனலாக இருக்கா, இல்லாவிட்டால் உங்களோட பிரதிஷ்டை மங்கி இருக்கா என்று நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கு மங்கி போன ஒரு நிலையிலே நீங்கள் பெற்ற அந்த பிரதிஷ்டையை இன்றைக்கு நீங்கள் மறுபடியுமாக அனல் மூட்ட வேண்டும். உங்களோட பிரதிஷ்டையை நீங்கள் மறுபடியுமாக ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டும். உங்களோட பிரதிஷ்டையை நீங்கள் மறுபடியுமாக நீங்கள் புதிதாக்க வேண்டும். இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரை குறித்த ஒரு நோக்கம், திட்டம், சித்தம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு இந்த வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன செய்வேன்? எனக்கு எதுவும் தெரியாதே, என்னால் முடியாதே, என்னோட வயது எனக்கு ஒத்து கொடுக்கலையே, என்னோட பலவீனம் எனக்கு, இந்த சாக்கு போக்குகள் எல்லாம் இந்த நாட்களில் நாம் சொல்ல கூடாது. என் அன்புக்குரிய தேவனோட சொன்னமே, உங்கள் மேல் இருக்கிற அந்த பிரதிஷ்டையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பிரதிஷ்டையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணினாரே எண்ணத்திற்கு? கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணி சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறாரே எதற்கு? எதுவும் நாம் விசுவாசிகளாக இருந்து போவதற்கல்ல, மாறாக அவர் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. இன்னும் சிலர் கை கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் அநேகர் கை கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணி அதனால் அவர்கள் கை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் புத்திரராகும்படியான அந்த பங்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உங்களை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்திலே ஆபிரகாமுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது போல, யாக்கோபுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது போல, மோசேயுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது போல, அந்த அட்டவணையிலே, அந்த பிரதிஷ்டை என்கிற அந்த அட்டவணையிலே எம்எல்டி குடும்பத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய பெயரும் அவர்களுக்கு கீழாக நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என் நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட என் மகன், என் மகள் என் சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்று பரலோகம் பார்க்க இந்த நாட்களில் என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே
கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு சொல்ல ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல, இன்றைக்கு உலகத்துல டெக்னாலஜி வளர்ந்து நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல விதங்களில் பல கோணங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அறியாதிருக்கிற ஜனங்கள், புரியாதிருக்கிற ஜனங்கள், தூரமாக இருக்கிற ஜனங்கள், விலகி இருக்கிற ஜனங்களுக்கு மிக எளிதாக ஆண்டோட வார்த்தையை அவர்கள் உபதேசமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்தில் இன்றைக்கு டெக்னாலஜி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம், என்னத்திற்காக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கட்டளிட்டு கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி இன்றைக்கு நாம் உபதேசம் பண்ணுகிறவர்களாக நம்முடைய பிரதிஷ்டையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் சொல்லுவேன், இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு இந்த பூமியில் வாழுகிற காலங்களில் அதோட பலனை நீங்கள் காண கர்த்தர் உங்களை நடத்தவர் உண்மையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது அவர்களுடைய நம்மளோட முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் அதை கண்டார்கள். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, பிரதிஷ்டை பண்ண அந்த நோக்கத்தை ஆபிரகாமோட வாழ்க்கையில அதை நிறைவேற்றினார். அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட வாழ்க்கை செல்வ சீமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி தேவனுடைய நோக்கம் யாக்கோபின் மூலமாக நிறைவேறியது நிமித்தம் யாக்கோபினுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், என்ன ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பின் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை காண்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசே எடுத்துக்கொள்ளுங்க, மோசே கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணினார். அந்த பிரதிஷ்டையிலே மோசே உண்மையுள்ளவனாக இருந்து அதை நிறைவேற்றினார். மோசேனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். மோசேனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை மோசேக்கு கர்த்தர் வைத்தார், கர்த்தர் அதை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய முற்பிதாக்கள் தங்களுடைய பிரதிஷ்டையிலே அவர்கள் உண்மையாயிருந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றி பின் நாட்களிலே அந்த உன்னத ஆசீர்வாதங்கள், மகிமையான அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்தார்கள் என்றால் இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த உன்னத ஆசீர்வாதங்கள், அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களில் நீங்கள் பெற்று அனுபவிக்க உங்கள் மேல் இருக்கிற அந்த பிரதிஷ்டையை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கரத்தில் நீங்கள் எடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக உங்களை பிரதிஷ்டை பண்ணினார், என்ன ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணினார், இந்த சபையில் என்ன காரியத்தை செய்ய கர்த்தர் என்னை பிரதிஷ்டை செய்திருக்கிறார், இந்த சபையில் ஊழியக்காரனோடு கூட எதற்காக கர்த்தர் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார், என்னத்தை கர்த்தர் என்னை பிரதிஷ்டை செய்து தேவ சித்தம் நிறைவேற்ற கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து அதை இந்த நாட்களில் நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாய் சொல்லுவேன், இம்மையிலே நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். வேதம் சொல்லுகிறதல்லவா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவர்களை கனம் பண்ணுவார். தட்ஸ் ட்ரூ. நிச்சயமாய் கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். அப்போ உங்களோட பிரதிஷ்டையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களில் அநேகர் தங்களுடைய பிரதிஷ்டையை மறந்து போய், நான் சொன்னது போல தங்களுடைய பிரதிஷ்டையை இழந்து உலகம் வாழுகிறது போல உலகத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தினாலே ஸ்தோத்திரம். உலகத்தின் இச்சையினாலே, உலகத்தில் இருக்கிற பெருமையினாலே இன்றைக்கு உலகத்தின் பின்னாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் இன்றைக்கு வாழுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் அப்படி அதிலே நாம் இருப்போமானால், அப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போமானால் இன்றைக்கு உலகத்தை விட்டு பிரிந்து இன்றைக்கு நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள் என்கிற அந்த நோக்கத்தோடு தேவ தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற, தேவ திட்டத்தை நீங்கள் செய்து முடிக்க உங்களோட பிரதிஷ்டையை நீங்கள் காத்து கொள்ளுங்க. உங்களோட பிரதிஷ்டையில் நீங்கள் நில்லுங்க. முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது என்றால் உங்களோட பிரதிஷ்டையை நீங்கள் காத்து கொண்டு அந்த பிரதிஷ்டையில் நீங்கள் நின்று அந்த பிரதிஷ்டையை நீங்கள் செய்து முடிக்க, தேவ திட்டத்தை அறிந்து செய்து முடிக்க உங்களை நான்
வாழ்த்துகிறேன். நான் கேட்கிறேன், அன்பாய் நான் கேட்கிறேன். இந்த கடைசி காலங்களில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருச்சபை இன்றைக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையை நீங்கள் காணும்படி கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. இப்போ ஒன்று மாத்திரம்தான், உங்களை கொண்டு தெய்வ திட்டம் நிறைவேற பிரதிஷ்டையை நிறைவேற்றுங்க. பிரதிஷ்டையை நிறைவேற்றி முடிங்க. ஒரு பிரதிஷ்டையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எதற்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் என்பதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பெற்றோர் உங்களோட பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் சபையின் முன்பாக நீங்கள் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்திருப்பீங்க. அது ஏதோ பெயர் வைப்பதற்காக நடத்தப்படுகிற ஒன்று அல்ல. அது கர்த்தரிடத்தில் கொடுத்து தேவ சித்தம், தேவனுடைய நோக்கம் அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளையின் மூலமாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அப்போ உங்களோட பிள்ளைகளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு உங்களோட பிள்ளைகள்லாம் இன்றைக்கு படித்தவர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், பட்டதாரிகளாக இருக்கலாம். அவர்கள் குழந்தையாக இருந்தபோது அவர்களை பிரதிஷ்டை பண்ணினீங்கல்ல, அந்த பிரதிஷ்டையில் அவங்க இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணினாரே, அந்த பிரதிஷ்டையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விசை நாம் நிற்கிற நேரம், என் அன்புக்குரிய தேவனுடைய சன்னமே, நாம் சிந்தித்து பார்ப்போம். உங்களோட பிரதிஷ்டை எங்கே? உங்களோட பிரதிஷ்டை எங்கே? கர்த்தரிடத்தில் கொடுத்து கர்த்தரோட சமூகத்தில் பிரதிஷ்டை பண்ணினேன். உங்களோட அந்த வாழ்க்கை எங்கே? பிரதிஷ்டைக்குள்ளாக இருக்கிறீங்களா? பிரதிஷ்டைக்குள்ளாக இருக்கிறீங்களா? அந்த பிரதிஷ்டையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். ஒரு விசை நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னோட பிரதிஷ்டையை நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த பிரதிஷ்டை எங்கே? ஒருவேளை நம்மளோட பிரதிஷ்டையை நம்ம இழந்து போயிருப்போம்னா, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பிரதிஷ்டை பண்ணினீர். அந்த பிரதிஷ்டையை நான் மறந்து போனவனாய், அந்த பிரதிஷ்டையை நான் இழந்து போனவனாய் இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன். ஆண்டவரே, என்னை கொண்டு நீ செய்ய இருந்த திட்டம், என்னை கொண்டு நீ செய்ய இருந்த உடைய நோக்கம், இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் செய்யாமல் பிரதிஷ்டை நான் இழந்துட்டேன். ஆண்டவரிடத்தில் கேட்போம். வேலை சொல்லலாம். ஆரம்ப நாட்கள்ல, ஆதி காலங்களில் என்னோட பிரதிஷ்டை நான் ஆண்டவருக்காக அவருடைய சித்தம் செய்ய, அவருடைய நோக்கம் செய்ய நான் நடத்தப்பட்டேன். நான் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த பிரதிஷ்டையை நான் இழந்து போனேன். ஆதி நாட்களில் செய்த அந்த காரியம் இந்த நாட்களில் என்னால் செய்ய முடியாமல் இன்றைக்கு ஒரு அற்பமான ஒரு மனுஷனாக, எல்லாரும் போல ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு அந்த பிரதிஷ்டை வேண்டும். மறுபடியும் என்னோட பிரதிஷ்டையை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் என்னை பிரதிஷ்டை பண்ணினதை இந்த வேளையில நான் புதிதாக்குகிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்போமா? இது மௌனமாக நிற்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உலகம் திரும்பி பார்க்க, தேசம் அசைக்கப்பட,
இந்த பட்டணம் உங்கள் பக்கமாக திரும்ப கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். அந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுவோம். அந்த பிரதிஷ்டையை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, ரினியூ பண்ணுங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, மோசை போல உங்களோட பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளுங்க. தேவ திட்டம் அறிந்து செயல்படுங்க, நிறைவேற்றி முடிங்க. தேவனோட ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் தொடர்ந்து அவர் உங்களை வழி நடத்துவாராக. இந்த வார்த்தை கொண்டு தொடர்ந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. கர்த்தருக்காக அவர் உங்களை எடுத்து தமக்கென்று அவர் உங்களை பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடி இறுதியான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வர்றேன். உம்மை போற்றி, உம்மை புகழ, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வார்த்தை கேட்க கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல மகிமையான இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என்று எங்களை இன்றைக்கு நீர் நினைவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரதிஷ்டையிலே நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்கள் பிரதிஷ்டையை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். தேவ ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய